கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கோடை விடுமுறையின் போது பள்ளிகளில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. தற்போது பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளில் ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பு வகுப்புகள், கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடத்த இருப்பதாக சுற்றறிக்கைகள் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு பல்வேறு புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. பெறப்பட்டிருக்கக்கூடிய புகார்களின் அடிப்படையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவொளி சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் வெப்ப அலை அதிகமாக வீசக்கூடிய சூழலில் மாணவர்களின் நலன் கருதி சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. இதனை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தினார் அந்த பள்ளிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் எனவும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடியது போலவே தனியார் பள்ளிகளிலும் இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த பள்ளிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த கோடை காலத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடிய பள்ளிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.